என் பெயர் இலக்கியா. பதிவு எண் 613. தலைப்பு: தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தசரதன் அயோத்திய ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தசரத மன்னனுக்கு மட்டும் ஒரே ஒரு குறை: உயிரெல்லாம் உரைப்போருக்கு உடம்பும் ஆயின. தனக்கு பிறகு தொண்டு செய்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்பது மட்டுமே. ஆணோ பெண்ணோ சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய பிள்ளைகள் பெற வேண்டும் என்பதே அவருக்கு ஒரே குறிக்கோளாக இருந்தது. இதையே திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார்: எலிப்பிறப்பும் தீயவை தீண்டா, பழிப்பிறப்பா பண்புடை மக்கட் பெறின். பின்னர் பல முயற்சிகளுக்கு பின்னர் வசிஷ்டரின் ஆலோசனையின்படி புத்திர கமஷ்டிய யாகம் செய்து 4 புதல்வர்களை பெற்றெடுத்தார். 4 புதல்வர்களையும் தசரதன் 5 வயது நிரம்பியவுடன் குருகுலத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். தனது 4 பிள்ளைகளும் தந்தை சொல்லை ஏற்றுக்கொண்டு குருகுலத்திற்கு சென்றார்கள். பின்னர் விஸ்வாமித்திரருடன் யாக வேள்விக்கு செல்லுமாறு ராமர், லட்சுமணர் இருவரையும் தசரதன் வலியுறுத்தினார். அதையும் அவர்கள் தந்தை சொல்லை ஏற்றுக்கொண்டு விஸ்வாமித்திரருடன் ராமர், லட்சுமணர் இருவரும் சென்றார்கள். தசரதன் ஒரு நாள் கண்ணாடியை பார்க்கின்றார். அவர் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கின்றார். ஆனால் ஒரே ஒரு நரைமுடி மட்டும் தெரிந்தது. அந்த முடி என்னவென்று சொன்னது தெரியுமா? மன்னா, வாழ்விற்கும் உனது ஆத்மாவிற்கும் தேவையான நற்பணிகளை செய்வதற்கான காலத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறியதாக கம்பர் வர்ணிக்கின்றார். மன்னனே, அவனியை உன் மகனுக்கு ஈத்து நீ பன்னெடும் தவம்புரி பருவம் ஈது என கண்ண மூலத்தினால் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர். அதனால் தசரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கின்றார். ராமரை அழைத்து சொல்கின்றார்: எனக்கு முதுமையாகிவிட்டது, நான் உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றேன் என்று சொல்கின்றார். முதலில் ராமர் மறுக்கின்றார். பின்னர் இந்த நிலையற்ற இவ்வுலகில் இறைபணி ஒன்றே நிலையானது. அதனை நாடி நான் செல்ல வேண்டும் என்றால் நீ இந்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் தசரதர். ராமர் ஏற்றுக்கொண்டார். தசரதன் விஸ்வாமித்திரரிடம் கூறுகின்றார்: ஒரு நல்ல நாளா பாருங்க, பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கூறினார். விஸ்வாமித்திரர்: நாளையே நல்ல நாளாக இருக்கின்றது, நாளையே பட்டாபிஷேகத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். கூனியின் சதி காரணமாக கையை தசரதனிடம் 2 வரங்களை வந்து கேட்கிறார். ஒன்று, எனது மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். 2வது வரம், ராமர் 7 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். முதலில் தசரதன் ராமர் வனவாசம் செல்வதை ஏற்க மறுக்கின்றார். கையிடம் கூறினார்: 2வது வரத்திற்கு பதில் வேறு ஏதேனும் கேள் என்று கேட்கிறார். கையை மனம் மாறவில்லை. அதனை அறிந்த தசரதன் 2 வரங்களையும் ஏற்றுக்கொள்கின்றார். கையை ராமரிடம்: ஆழ்சூழ் உலகமெல்லாம் பரதன் ஆள நீ போய் தாள் 2 சடையும் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறையும் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன். அதாவது, நீ போய் துறவு வாழ்க்கை மேற்கொண்டு 7 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று ராமரிடம் கையை கூறுகின்றார். ராமர் தந்தை சொன்னதை அறிந்து மிகவும் சந்தோஷமாக இன்று பூத்த தாமரை மலர் போல் மிகவும் சந்தோஷமாக வனவாசத்தை ஏற்றுக்கொண்டு வனவாசம் செல்கின்றார். வனவாசம் முடிந்து வந்த பின்னர் ராமர் சீதையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்.
சிவபெருமான் இதனை அறிந்த சிவபெருமான் தசரதனிடம் கூறினார், தசரதா, நீ ராமர் பிரிந்த துன்பத்தில்தானே இங்கு வந்தாய். நீ ராமரை கட்டி அணைத்து பின்னர் சீதையை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். தசரதர் ராமர் முன்பு தோன்றி கட்டி அணைத்து, ராமா, நீ சீதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவள் மிகவும் தூய்மையானவள் என்று வலியுறுத்துகின்றார். தந்தை சொல்லே மந்திரம் என்று ராமரும் சீதையை ஏற்றுக்கொள்கின்றார். இன்னும் ஒரு காட்சி என்னவென்றால், ஜமதக்னி முனிவர் பத்தினியாக ரேணுகாதேவி இருக்கின்றார். அவர் தினமும் அவரது வேலை என்னவென்றால் மண் எடுத்து மண்குடம் செய்து அதில் ஜலம் பிடித்து வருவதுதான் அவருடைய தினந்தோறும் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் கந்தர்வன் வானில் பறப்பதை பார்த்து அவன் அழகில் மயங்கிய ரேணுகாதேவி மண்குடம் செய்ய முடியாமல் போய் தண்ணீர் கொண்டு வர இயலாமல் போனது. இதனை அறிந்த ஜமதக்னி முனிவர் கற்புநெறி தவறிய ரேணுகாதேவியை தலையை வெட்ட சொல்ல மற்ற புதல்வர்கள் மறுக்க பரசுராமர் தன் அன்னையை வெட்டினார். தந்தை சொல்லே மந்திரம் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாகும். பின்னர் தந்தையிடம் தனது தாயின் உயிரை பிழைப்பிக்குமாறு வரம் கேட்டார். பின்னர் தந்தையும் தாயின் உயிரை பிழைக்க வைத்தார். அவரே மாரியம்மனாக இன்று அருள் பாலிக்கின்றார். இதுவே தந்தை சொல்லே